ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 11 சனி, 2 குரு, 10 இரண்டு சுபர்களான புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பதால் ரொம்ப நல்ல வாரமாக இது இருக்க போகுதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட்டு, இந்த பங்கு அதாவது இப்போ கடன் பத்திரங்களை முதலீடு செய்வது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறது ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த 2 நாட்களும் இதில் முதல்ல ஆரம்பத்தில் துவக்கத்தில் வரக்கூடிய 2 நாட்களுமே ரொம்ப குதூகலமான நாட்களாக இருக்குது. இதுபோக உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய இந்த இடையில் வரக்கூடிய 2 நாட்கள், அதாவது உங்களுக்கு வந்து புதன் வியாழன் 2 நாட்களுமே உங்களுக்கு வந்து முக்கிய உறவினர்களிருந்து நல்ல செய்திகள் வருது. செல்போன் மூலம் நல்ல தகவல்கள் கேள்விப்படுறது. கடன் நிவாரணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு கடன் நிவாரணம் கிடைக்கும். ஏதாவது கடன் தொல்லைகள் இருந்ததுன்னா பேங்க்ல இருந்து நீங்கள் ஏதாவது பத்திரங்களை வாங்க வேண்டியது, ரிலீஸ் பண்ண வேண்டியது இருந்தால் இந்த வாரத்தில் தாராளமாக நீங்கள் அதுக்கு ரிலீஸ் பண்ணலாம். அதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதுபோக உங்களுக்கு ஏதாவது நிலம் வாகனங்கள் வாங்கிறதுக்கான அமைப்புகள் அந்த மாதிரி வீடு வாகனங்கள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வீடு வாகனம் தேடி அதெல்லாம் கிடைக்கப்பட்டு நல்ல சுபமான பலன்கள் உண்டு. தாய்க்கு ஏற்பட்ட சில உடல்நிலை பாதிப்புகள் இந்த வாரத்தில் குறைஞ்சி நல்ல பலன் ஏற்படும். வார இறுதி நாட்கள் உங்களுக்கு வெள்ளி சனி இறுதி நாட்கள் சந்திராஷ்டமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் எந்த முயற்சியும் ஈடுபட வேண்டாம். வீண் மனக்குழப்பம், சிலருக்கு வயிற்று கோளாறுகள் போன்றவை ஏற்படக்கூடும். மற்றபடி இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இருக்குதுங்க.